கடவுள் சிம்சோன்கிற ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு பலனை முடியல வச்சிருந்தாராம். உங்களை பற்றி எப்படின்னு தெரியல, ஆனால் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், ஏன் பலன் முடியல இல்லாதனால. ஏன்னா முடியல பலன் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பேருக்கு சுத்தமாக பலனே இருந்திருக்காது. குளிக்கும் போதெல்லாம் ஐயோ என் பலன் போச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனா. அப்படின்னா நம்ம பலன் எதில் இருக்குன்னா மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுல. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் பிசாசு மனமகிழ்ச்சியை, சந்தோஷத்தை திருட பார்க்குறான். வாழ்க்கையில் சிரிப்பே இல்லை, சிரிப்பை திருடிட்டான், சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா மனமகிழ்ச்சி என்ன அழுகையோடைய கம்பேர் பண்ண முடியும்? மகிழ்ச்சியை சிரிப்போட தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம், அப்படிதானே? ஐயா, ஆண்டவர் வந்துட்டு யோபுங்கிற மனுஷனுக்கு வாக்கு பண்றாரு, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பிலும் அப்படின்னா சிரிப்பிலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். இங்கிலீஷ்ல ஷவுட்ஸ் ஆஃப் ஜாய்னு இருக்கு. கம்பீர சத்தத்தினால நிரப்புவார். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையே சைலண்ட் ஆயிடுச்சு. சைலண்டான கிறிஸ்டியன் வீக்கான கிறிஸ்டியனுங்க, சிரிப்பே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் சந்தோஷமா இருந்து பழகிப்பாரு, கொஞ்சம் சிரிச்சு பாரு, ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சிரிங்க.